அரசாங்கத்தோட வெரிஃபிகேஷன் லெட்டர் இல்லாததுனால சூர்யா தான் இந்த கடையோட உண்மையான முதலாளின்னு ஏற்றுக்க முடியல. அதனால் இவருக்கு ஸ்டே ஆர்டர் தர முடியாது. இந்த கோர்ட் சூர்யாவுக்கு நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் தருது. ஒருவேளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே சூர்யா கடையோட உரிமையாளர் அவர்தாங்கிற ஆதாரத்தை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து சப்மிட் பண்ணலைன்னா இந்த கோர்ட் பாலகிருஷ்ணன் தான் இந்த கடையோட உண்மையான முதலாளின்னு எடுத்துக்கும். சூர்யா, இந்தப்பா. சூர்யா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. இன்னொரு முறை மறுபடியும் யோசிச்சு பாரு. நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. இந்த கடை தான் உன்னோட அடையாளமே. அது உன் கைவிட்டு போக கூடாது. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்கு. ஒரே ஒரு முறை யோசிச்சு பார்த்து சொல்லு. அம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் என் கடை எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்காக எனக்கு என் கடை இந்த மாதிரி ஒரு வழியில போய் தான் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லைம்மா. எந்த வழியை சொல்றீங்க நீங்க? அப்படி என்ன விஷயம் அது? ஏன் நீங்க என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க? நீங்களாதான் என்கிட்ட சொல்லுங்க. சந்தியா, அது வந்து என்னங்க நீங்க சொல்லுங்க. என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது வந்து யார்கிட்ட கேக்குற சந்தியா? புருஷனுக்கு தான் அந்த தைரியமே இல்லையே. அவரால ஊக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா உன் புருஷனுக்கு சுத்தமா தைரியம் இல்ல. உன் புருஷனை ரொம்ப மிரட்டி வச்சிருக்க சந்தியா. இல்ல, நான் கரெக்டா தானே சொல்றேன்? உங்களுக்கு தான் அந்த தைரியமே இல்லையே. உங்க பொண்டாட்டியை எதிர்த்து பேச முடியுமா என்ன? உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா சொல்றது மட்டும் இல்ல, இந்நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிருப்பாங்க.